أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் யஸீத் பின் முஆவியாவை கலீஃபாவாக ஏற்க மறுத்த மூத்த நபி தோழர்களுடைய நிலைகளை பற்றி நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் பிரதிநிதியாக அனுப்பப்பட்ட முஸ்லிம் பின் அக்கீல் அவர்கள் கூஃபாவில் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். யஸீதின் நியமனத்தை ஏற்க விரும்பாத பெரும்பாலான கூஃபா மக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்க தயாராக இருப்பதாகவும் அதனால் கூஃபாவிற்கு வருமாறும் கடிதங்கள் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய பிரதிநிதியாக அந்த மக்களிடமிருந்து வாக்குறுதி பெறுவதற்காக தனது ஒன்று பெற்ற சகோதரனான முஸ்லிம் பின் அக்கீல் அவர்களை கூஃபாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த தகவல் வரை நாம் கடந்த வாரத்தில் தெரிந்து கொண்டோம். இப்போ கூஃபாவிற்கு வந்து சேர்ந்த முஸ்லிம் பின் அக்கீல் அவர்கள் முக்தார் பின் உதைபா என்பவர் வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. இந்த செய்தி மக்களிடையே பரவுது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் ஆதரவாளர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து முஸ்லிம் பின் அக்கீலிடம் வாக்குறுதி அளிக்கிறாங்க. வந்த முதல் நாளிலேயே 12,000 பேர் வாக்குறுதி அளிக்கிறாங்க. இந்த தகவலை ஒரு கடிதத்துடன் 2 தூதுவர்கள் மூலம் முஸ்லிம் பின் அக்கீல் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த தூதுவர்கள் மக்கா வந்து சேர்ந்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து சொல்றாங்க, நீங்க கூஃபா வந்து வெளிப்படையாக வாக்குறுதி பெற தொடங்கும் பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் உங்களுக்கு வாக்குறுதி அளிப்பார்கள் என்று கூறுகிறார்கள். இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த தூதுவர்களிடம் தாம் விரைவில் வருவதாக சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. இதுபோல பஸ்ராவிலும் தம்முடைய ஆதரவாளர்கள் அதிக பேர் இருப்பதனால அந்த மக்களிடமிருந்து வாக்குறுதி பெறுவதற்காக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய பிரதிநிதியாக அஹ்னப் பின் மாலிக் என்பவரை பஸ்ராவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ முஸ்லிம் பின் அக்கீல் கூஃபாவுக்கு வந்திருப்பதையும் மக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கலீஃபாவாக ஏற்று வாக்குறுதி அளித்துக் கொண்டிருப்பதையும் தெரிந்து கொண்ட யஸீதின் ஆதரவாளரான அப்துல்லா பின் அல் ஹலரமி என்பவர் ஆளுநர் நுஅமான் பின் பஷீரிடம் இந்த தகவலை தெரிவித்து சொல்கிறார், நீங்கள் இதில் காலதாமதம் ஏற்படுத்தக்கூடாது. முஸ்லிம் பின் அக்கீல் கூஃபாவிற்கு வந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. அவர் ஹுசைனுக்காக வாக்குறுதி பெற்றுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் முஸ்லிம் பின் அக்கீலுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் அல்லது அவரை கைது செய்து யஸீதிடம் அனுப்பி வைக்க வேண்டும். அதுபோல் வாக்குறுதி அளித்தவர்களையும் தண்டிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு நுஅமான் பின் பஷீர், அவர்களை ரகசியமாக செய்யும் ஒரு செயலை நான் பகிரங்கப்படுத்த விரும்பவில்லை. அவர்கள் வெளிப்படையாக எதிலும் ஈடுபடாத வரை அவர்களை தண்டிக்க முடியாது என்று கூறிவிடுகிறார். இந்த பதிலில் திருப்தி அடையாத அந்த அப்துல்லா யஸீதுக்கு கடிதம் மூலம் தகவல் அனுப்புகிறார். முஸ்லிம் பின் அக்கீல் கூஃபாவுக்கு வந்து ஹுசைன் பின் அலியை கலீஃபாவாக ஏற்று வாக்குறுதி பெற்றுக் கொண்டிருக்கிறார். மக்களும் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஹுசைனும் கூடிய விரைவில் கூஃபா வருவதாக தெரிகிறது. இது தொடர்பாக நுஅமான் பின் பஷீர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் தொடர்ந்து கூஃபா இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உறுதியான முறையில் நடவடிக்கை எடுக்கும் ஆளுநரை உடனடியாக நியமிக்க வேண்டும். இதில் காலதாமதம் ஏற்படுத்திவிட்டால் கூஃபா உங்கள் கையை விட்டு போய்விட்டதாக எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ என்ன செய்யலாம் என்று யஸீத் யோசிக்க ஆரம்பிக்கிறார். இந்த இடத்தில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஆவியா அவர்கள் ஆட்சி காலத்திலிருந்து யஸீதுக்கும் ஜியாத் பின் அபு சுபையானுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகளும் கசப்பு உணர்வுகளும் இருந்து வந்தன. ஜியாதின் மரணத்திற்கு பிறகும் அவரது மகனான உபைதுல்லாவையும் அதே கண்ணோட்டத்துடன் தான் யஸீத் பார்த்தார். இப்போது வரை பஸ்ராவின் ஆளுநராக இருக்கும் உபைதுல்லாவை நீக்கிவிட்டு
மற்றொருவரை ஆளுநராக நியமிக்க யசீத் திட்டமிட்டிருந்தார். இந்த நேரத்தில் தான் கூஃபாவிலிருந்து இந்த கடிதம் வந்திருக்கிறது. இப்போ யசீத் தன்னுடைய நெருங்கிய ஆலோசகரான ஜர்சூன் என்பவரிடம் ஆலோசனை கேட்கிறார். அதற்கு அவர் சொல்கிறார், நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உங்களிடமிருந்து ஈராக் கை நழுவி போய்விடும். ஈராக்கை நீங்கள் தக்க வைப்பதில் உபைதுல்லா அளவுக்கு வேறு யாராலும் திறமையாக செயல்பட முடியாது. என்னுடைய இந்த அறிவுரை உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் இதுதான் உண்மை. உபைதுல்லாவை தவிர வேறு ஒருவன் நீங்கள் ஆளுநராக நியமித்தாலும் ஈராக்கை நிச்சயமாக தக்க வைக்க முடியாது. அதோட உங்கள் தந்தை முஆவியா செய்தது போல் பஸ்ராவுக்கும் கூஃபாவுக்குமான ஒரே ஆளுநராக உபைதுல்லாவை நியமிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே வார்சீகம் முழுவதையும் நீங்கள் தக்க வைக்க முடியும். இதை தவிர வேறு வழியில்லை என்று கூறிவிட்டார். ஜர்சூனின் இந்த அறிவுரையை கேட்ட யசீதுக்கு முதலில் தயக்கம் இருந்தது. பிறகு அவருக்கும் வேறு வழி தெரியாததால் அவர் உபைதுல்லாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பி வைக்கிறார். பஸ்ராவின் ஆளுநர் பொறுப்போடு கூஃபாவின் ஆளுநர் பொறுப்புக்கும் உங்களை நியமிக்கிறேன். பஸ்ராவில் உங்கள் பிரதிநிதியாக ஒருவரை நியமித்துவிட்டு உடனே நீங்கள் கூஃபாவுக்கு புறப்பட வேண்டும். அங்கே இமாம் ஹுசைனுக்காக வாக்குறுதி பெற்றுக் கொண்டிருக்கும் முஸ்லிம் பின் அக்கீல் உடனே கைது செய்யப்பட வேண்டும் அல்லது கொலை செய்யப்பட வேண்டும். அவரிடம் வாக்குறுதி அளித்தவர்களை அதிலிருந்து விலகச் செய்ய வேண்டும். மறுப்பவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். இதன் பிறகு இப்படியான முயற்சிகள் இனி உருவாகாமல் வேரோடு கலைந்தாக வேண்டும். இதுதான் அந்த கடிதத்துடைய சாராம்சம். பஸ்ராவின் ஆளுநர் பொறுப்பிலிருந்து யசீத் தம்மை நீக்கிவிடுவார் என்று பயந்து போயிருந்த உபைதுல்லாவை யசீதின் இந்த கடிதம் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உடனே அவர் தன்னுடைய சகோதரரான உஸ்மான் பின் ஜியாதை பஸ்ராவில் தன்னுடைய பிரதிநிதியாக நியமித்து விட்டு மறுநாள் கூஃபாவிற்கு புறப்படுவதாக முடிவு செய்கிறார். அப்பொழுது முந்திர் பின் அல் ஹாரிஸ் என்பவர் உபைதுல்லாவிடம் ஒரு தகவல் சொல்கிறார். ஹுசைன் பின் அலிக்காக அவரது பிரதிநிதி அஹ்னப் பின் மாலிக் என்பவர் மிக ரகசியமாக நம் மக்களிடம் வாக்குறுதி பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார். உடனடியாக உபைதுல்லா ஒரு சூழ்ச்சியின் மூலம் அவரை கைது செய்துவிட்டு மறுநாள் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கடுமையாக எச்சரிக்கிறார். பஸ்ராவில் உள்ள மக்களிடம் கொடுப்பதற்காக ஹுசைன் பின் அலி எழுதிய கடிதங்களோடு அவரது பிரதிநிதி ஒருத்தர் இங்க வந்திருக்கிறார். அவரை நான் கைது செய்திருக்கிறேன். அந்த கடிதங்கள் இங்கு யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கிறதோ அவர்களது அத்தனை பெயர்களும் இப்பொழுது என்னிடம் இருக்கிறது. ஹுசைனுக்கு யார் யாரெல்லாம் வாக்குறுதி அளித்தார்களோ அவர்களுடைய பெயர் பட்டியலும் இப்பொழுது என்னிடம் இருக்கிறது. நான் ஜியாத் பின் அபு சுபையானின் மகன் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால என்னுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதும் உங்களுக்கு தெரியும். முஸ்லிம் பின் அக்கீல் கூஃபா இருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும். நான் இப்பொழுது கூஃபாவுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். அவரிடம் வாக்குறுதி அளித்த அனைவருக்கும் மரண தண்டனை தான். கூஃபா மக்கள் அனைவருமே வாக்குறுதி அளித்திருந்தாலும் சரி, அவர்கள் யாரும் உயிர் பிழைக்க முடியாது. நான் இங்கிருந்து சென்ற பிறகு யாராவது மறுத்து பேசியதாக எனக்கு தகவல் வந்தால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் மிகவும் மோசமானவனாக இருப்பேன் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று எச்சரித்துவிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் பிரதிநிதியை அழைத்து வர சொல்கிறார். இப்போது மக்கள் முன்னிலையிலேயே அந்த பிரதிநிதி கொல்லப்படுகிறார். அந்த மக்கள் எதிர்ப்பின் சிறு அறிகுறிகளை கூட இப்பொழுது தங்களுடைய முகத்தில் வெளிப்படுத்தவில்லை. இதன் பிறகு திருப்தி அடைந்தவராக உபைதுல்லா தன்னுடைய குதிரைப்படையோடு கூஃபாவிற்கு புறப்பட்டு செல்கிறார். கூஃபாவுக்கு முன்னால் காதிசியா என்ற இடத்தை அடைந்த உபைதுல்லா தனது குதிரைப்படையை அங்கே நிறுத்திவிட்டு ஒரு ஒட்டகத்தின் மூலம் தான் மட்டும் கூஃபாவிற்கு செல்கிறார். தன்னை யாரும் அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருக்க அரபியர்களைப் போல் தலைப்பாகை அணிந்திருந்தார். இப்பொழுது மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் கூஃபா நகருக்குள் நுழைகிறார் உபைதுல்லா. அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் கூஃபாவில் நுழைந்த உபைதுல்லா செய்த செயல்கள் என்னென்ன என்பதை பற்றிய தகவல்களை
நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தொருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.